ஹாய், எப்படிங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்துகிட்டு ElonTech காயினை CertiK இல்ல CertiK அப்படின்னு சொல்ற அந்த கம்பெனி ஆடிட் பண்ணிட்டான். அடுத்தது வந்து 2 நாளைக்கு முன்னால ஐபிசில இன்டெலிஜென்ட் பிரைம் கேபிட்டல்ல வித்ட்ரா போட்டிருந்தோம், அதோட ரிசல்ட். அப்புறம் 2 நாளைக்கு இடையில வந்திருக்கிற ப்ராஃபிட், அப்புறம் $1 போட்ட வித்ட்ராவல் அதோட ரிசல்ட், அப்புறம் $1 இந்த 2 நாளைக்கு இடையில வந்திருக்கிற அந்த ப்ராஃபிட். இவ்வளோத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ ElonTech காயினில் வந்துகிட்டு ஆடிட் பண்ணிட்டாங்க CertiK இல்ல CertiK அப்படின்னு சொல்ற அந்த கம்பெனி. ஸோ இதால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா? உண்மையிலே ElonTech காயின் வந்துகிட்டு அதோட வேல்யூல இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல ஏற்கனவே நான் என்னோட முந்தின வீடியோல சொன்ன மாதிரி ElonTech எப்பவும் ஸ்கேமாவே இருந்துட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Rifas. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட்ல நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு மற்றவங்களை கொண்டு வரணுமே, அப்போதான் இதுக்கு பிஸ்னஸ் போகும், அப்போதான் நான் போட்ட காசுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மண்டையை கழுவி யார் சரி அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க உங்களை திருப்பி இல்லை என்ற பொய்யெல்லாம் சொல்லி அது உண்மையான ரீசன்ஸ்களை சொல்லாமலுக்கு இல்லை அவங்களுக்கு தெரியாமலுக்கு மறுபடி அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒன்று தான் இந்த ElonTech கோயினுக்கு நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட வீடியோக்குள்ள நான் இதுக்கு முன்னால் ElonTech சம்மந்தமாக போட்டிருக்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இந்த 2 அறிவாளிகளும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு இளவும் தெரியாம வீடியோ போடாதடா அப்படின்னு சொல்லி இந்த மன்சூர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தரும் இதே மாதிரி தான் ஏதோ CertiKல இது பண்ணிட்டோம்னு சொல்லி 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க, CertiKல ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த CertiK இல்லை இந்த CertiK அப்படின்னு சொல்றது என்னன்னே தெரியாதவங்க தான் இவங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த யூடியூபர்ஸ் மாதிரி எதை பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ இந்த ஆடிட் பண்ணியிருக்கிற இந்த கம்பெனியை எல்லா யூடியூபர்ஸுமே CertiK அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட HTML டைட்டிலில் வந்துக்கு CertiK அப்படிங்கிறது சிம்பிள் லெட்டர்ஸ்லேயும், கேன்றது பெரிய லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இதோட உண்மையான பேர் வந்துக்கு CertiK. அவங்களுக்கு ஒஃபிஷியலாக CertiKக்கு ஒஃபிஷியலாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் கூட நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே கூட அவங்க அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க CertiK அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கம்பெனியோட உண்மையான பேர் வந்துக்கு CertiK. இதோட உண்மையான பேர் கூட எப்படி சொல்கிறேன்னு தெரியாத யூடியூபர்ஸ் தான் உங்களுக்கு இதில் வந்துக்கிட்டு ElonTech கோயினை வந்து ஆடிட் பண்ணிட்டாங்க, நீங்கள் மறுபடி கோடீஸ்வரர் ஆகிறாங்க, கனவுகளை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இவங்களுக்கு CertiKயா இல்லை CertiK அப்படின்னு சொல்லி கூட தெரியாது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஓகே, CertiK அப்படின்னு சொன்னா என்ன? CertiK அப்படின்னு சொல்றது வந்துகிட்டு கோடுகளை, அதாவது கிரிப்டோ கரன்சிகள் எல்லாமே கோடுகளை பேஸ் பண்ணித்தான், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோடுகளை பேஸ் பண்ணித்தான் கிரிப்டோ கரன்சிகள் எல்லாமே பில்ட் பண்ணப்படும். அப்படி கிரியேட் பண்ற அந்த கோடுகளை, அதில் இருக்கிற வல்னரபிலிட்டி, அதில் இருக்கிற பக்குகள், அதில் ஏதாவது ஹெக் பண்ண வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்துக்கிட்டு சர்டிஃபை பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. இதான் இவங்களோட வேலை. ஸோ இதில் என்னத்தை செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைல்கள் தேவைப்படும். அந்த ஃபைல் டைப் எல்லாம் soltype.sol அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு PDF ஃபைல் தெரியும், JPEG ஃபைல் தெரியும். இப்போ PDF சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே ஃபோட்டோ மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை செஞ்சு நிறைய பேஜ்களை ஒன்றாக்கி அனுப்புறதுக்கு அந்த ஃபைல் டைப் PDF. ஸோ அந்த மாதிரி தான் சோல் அப்படின்னு சொல்கிற அந்த SOL அப்படின்னு சொல்கிற அந்த ஃபைல் டைப் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால், கிரிப்டோ கரன்சியில் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபைல் டைப்ஸில் மெயின் ஃபைலு இந்த CertiK அப்படின்னு சொல்கிற கம்பெனி ஆடிட் பண்ணி இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கோடை ஹேக் பண்ணலாமா, இந்த கோட் வந்துக்கு பக் ஃப்ரீயா, இந்த கோட் வந்துக்கு சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கா, இந்த கோட் வந்துக்கிட்டு நம்ம நம்பலாமா, அதாவது இந்த கோட் பேஸ் படி இது புல்லட் ப்ரூஃபாக இருக்குமா, செக்யூராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ CertiK சொல்லிட்டு ElonTech கோயினோட இந்த கோட் வந்துக்கிட்டு நாங்கள் ஆடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இவங்க ஆடிட் பண்ணதால என்ன உங்களுக்கு தெரிஞ்சுது? பக் ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம், அதே மாதிரி கொஞ்சம் செக்யூராக இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான் உங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் இப்போ நீங்கள் டிரெக்டாக போயிட்டு அவங்களோட சைட்டில் அதோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்னுமே 5 விஷயங்களில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஒரு yellow டைப்பான ஒரு சின்ன ஒரு எரரும் கூட அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அவங்களோட ஆடிட் படி கூட இது 100% கோடிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கோயின் கிடையாது. தவிர இல்லை முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, கோட் செக்யூராக இருக்குது, கோட் பக் ஃப்ரீயாக இருக்குது, கோட் வந்துக்கிட்டு ஹேக்கர் ரெசிஸ்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த ElonTechோட வேல்யூ வந்துக்கிட்டு $1 ஆகும், $10 ஆகும், $100 ஆகும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த CertiK என்ன பண்ணுது, இதோட உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட புரியல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? கோடை ரிவ்யூ பண்ணுறது வேறு, கோடை ஆடிட் பண்ணுறது வேறு. இந்த கோயினோட
வேல்யூ எவ்வளோத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறது வேறு. ஸோ இதை பண்ணுறவங்க, அதாவது CertiKல இதோட கோடை ஆடிட் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அவங்க வந்துக்கிட்டு இந்த கோட் சரியா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்களே தவிர இந்த கோயின் மார்க்கெட்டுக்கு வந்தால் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும், எவ்வளோ வேல்யூ வரும், யூசேஜ் எப்படி இருக்கும், இதுக்கு உண்மையிலே ஏதாவது யூஸ் கேஸ் இருக்குமா, இதை வச்சு எப்படி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜீரோ நாலேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி, இந்த CertiK அப்படின்னு சொல்கிற இந்த கோடை வெரிஃபை பண்ணுற இந்த கம்பெனி ஒரு கோயினோட ஒரு ஃபைலை, அதாவது அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ElonTech கோயினோட மெயின் token.sol அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ஃபைலை தான் அவங்க ஆடிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைலை வந்துக்கிட்டு அதோட கோடிங்கை வந்துக்கிட்டு இவங்க ஆடிட் பண்ணுறதால இந்த கோயினோட வேல்யூ ஒரு 50 சென்ட் கூடும், ஒரு $1 கூடும், ஒரு $10 கூடும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் யூடியூபர்ஸ் கூட, அவங்களுக்கு இதோட மெயின் விஷயம் இது என்னத்துக்காக பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட தெரியல. இல்லை அதை வேணுமென்று மறைச்சி இந்த சர்டிஃபிகேட்டை காட்டி அவங்க வியாபாரம் பண்ணதுக்காக வேண்டி, அவங்க பிஸ்னஸ் பண்ணதுக்காக வேண்டி, அவங்க அந்த கமிஷனுக்காக வேண்டி, அவங்க ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்கிறாங்களே தவிர, இல்லை ஒரு உண்மையை மறைக்கிறாங்களே தவிர, இதால் எந்த ஒரு வகையாலேயுமே இந்த ElonTech கோயின் அப்படிங்கிற இந்த கோயினோட வேல்யூ கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி ஒரு கொஞ்சம் 2-3 நாளைக்குள்ளேயே ElonTech கோயினோட வேல்யூ வந்து 30% கூடித்தான் இருக்குது. ஆனால் அந்த 30% எப்படி கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், PanSwap கேக்கில் வந்துக்கிட்டு இவங்க 24 hours ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $1.5 லட்சம் இதை ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியை வந்துக்கிட்டு ஏற்கனவே ஆக்கிட்டு நிறைய பேருக்கு இதை வித்துட்டாங்களே, அந்த காசை வச்சு அதை வந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணி ஒரு ஃபேக்காக க்ரியேட் பண்ணிக்கிறத தவிர இது எந்த ஒரு மேஜர் எக்ஸ்சேஞ்சிலையும் இது வரைக்கும் கிடையாது, இனியும் வரப்போகிறது கிடையாது. அப்படியே வந்தால் கூட இவங்க ஏற்கனவே ப்ரோமிஸ் பண்ணதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. $1 ஆகும் டிசம்பருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு பக்கத்தில் கூட வரல. இதுக்காங்களையும் இது வராது, ஏன்னு சொன்ன இவங்களுக்கு ஒரு சரியான பிஸ்னஸ் மாடல் கிடையாது. அப்புறம் இன்னும் என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட முந்தின வீடியோவில் ரொம்ப கிளியராக நான் சொல்லியிருக்கிறேன். அதை போயிட்டு பார்த்துட்டு நான் சொன்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எங்கேயும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனல் தாட் என்ன இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து 100% ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு கோடை வெரிஃபை பண்ணுறது மூலம் இதோட வேல்யூ கூடும் அப்படின்னு சொல்லி மெனக்கட்டுவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதிலே விளைவிக்கணும், இவங்க மறுபடியும் திருப்பியும் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் காசை உருவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட சேர்த்து $1 இந்த வீக் அப்டேட் சொல்லிக்கிறேன். 2 நாளைக்கு முந்தா நாள் நம்ம வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த 2 நாளைகளில் $15 பர்ஃபெக்ட் மணியும் USDTயில் $25 ப்ராஃபிட் வந்திருக்குது. ஸோ 2 நாளைக்கு முன்னால் போட்ட வித்ட்ராவலை போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இருக்குது. இதில் பர்ஃபெக்ட் மணியில் $8, USDTயில் $17 கொடுத்துருந்தோம். காலையில் 5 மணிக்கு கொடுத்தது மத்தியானம் 2 மணிக்கு அப்ரூவ் ஆகிட்டுது. இப்போது இந்த 2 நாளைக்கு இடையில் வந்திருக்கிற அந்த ப்ராஃபிட்டையும் வித்ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் பர்ஃபெக்ட் மணியில் $15, USDTயில் $22 நான் இப்போ வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டையும் இப்போ நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு இங்கே பெண்டிங் ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு எப்படின்னு 24 ஹவர்ஸுக்குள்ளே இது அப்ரூவ் ஆகிரும். அந்த அப்போது நம்ம அதை நம்மளோட வாலெட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $1 சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு சிஸ்டம். லைஃப்லேயே ஒரே ஒரு டைம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட டிரெக்ட் மற்றும் இன்டிரெக்ட் ரெஃபரலால் தொடர்ச்சியாக நம்மளுக்கு லைஃப் டைமுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. அதுவும் 70% வரக்கூடியது. டைரஸ் மாதிரி கிடையாது. டைரஸில் ஃபர்ஸ்ட்டுக்கு 12 பேர் சேர்த்தா தான் நம்ம முதலாவது வித்ட்ராவலே பண்ண இயலும். ஆனால் இதில் வந்து ஒருத்தர் சேர்த்ததுக்கு அப்புறமே நம்ம போட்ட காசை விட நம்ம போட்ட காசில் பாதிக்கும் கொஞ்சம் கூடுதலாக வந்துடும். அதாவது அங்கேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சேர்த்தோம்னு சொன்னாக்க நம்ம போட்ட காசும் வந்து அதுக்கு அங்கே ப்ராஃபிட்டும் வந்துடும். இனி அவங்களோட இன்டெரக்ட் ரெஃபரலில் வாரது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சைக்கிளை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொசிஷன் ஃபில் ஆகுதோ, எப்போல்லாம் நம்மளுக்கு யாரோ டிரெக்டாக இன்டெரக்டாக சேர்றாவோ அப்போலாம் நம்ம ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான சிஸ்டம். ஸோ அதுக்குரிய வீடியோ செப்பரேட்டாக பார்த்துக்கோங்க வேணும்னு சொன்னால். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.